Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது மதுரையில் தாங்க. அதாவது மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கை உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊரை சேர்ந்தவர் தாங்க மாரியப்பன். அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டங்க அதாவது 2018 தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த டைமில் அவருடைய லைஃப் அதாவது அவருடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ஒரு அண்ணன், அதுக்கு பிறகு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு 2 மகன்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாமே சின்ன பசங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, அவருக்கு ஒரு கால் ஊனம். அவர் மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க குடும்பத்தோட தாங்க தங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாரியப்பனுடைய வேலைங்க அவர் பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னா சொந்தமாக ஒரு குட்டியான வச்சிருக்கிறாரு. அது போக இந்த வண்டியில பிளாஸ்டிக் குடம், அலுமினிய பாத்திரங்கள் இது எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு விலகி கொடுப்பாரு. அதாவது என்ன அப்படின்னா அந்த வார கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வச்சிருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தடவை போறது மாதிரி அவர் செட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இவர் கிளம்பி போயிட்டாருன்னா இந்த பக்கெட்டு குடம் அது இதுன்னு எல்லாமே வச்சிருப்பாங்க. வண்டியில பின்னால ஃபுல்லாவே கட்டி ஒரு பெரிய கூடார மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு தான் இவர் வண்டியை எடுத்துக்கிட்டு போறதும், காலையில் உள்ள அந்த தொழிலை பார்க்கறதும், விற்கக்கூடிய பொருளை விற்பாரு. இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கக்கூடியவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த கலெக்ஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதன் பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பம் அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்குது. இந்த வரக்கூடிய காசை எடுத்து தாங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணனும் அவர் தேவைக்கான காசை சம்பாதிக்கிறாரு, அதையும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. வீட்டில் அப்பா அம்மா, அதன் பிறகு மனைவி, அதுக்கு பிறகு 2 மகன். இவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்க. இந்த குழந்தைகளும் பள்ளிக்கு போயிடுவாங்க. மிச்சம் 3 பேர் எப்பவுமே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான குடும்பத்தில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய மாரியப்பனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியப்பன் இந்த ஏரியாவாக போய் இந்த மாதிரி குடம் பக்கெட்லாம் விற்பார் இல்லையா, அப்படி நிறைய ஏரியா போயிட்டு வருவாருங்க. அப்படி போயிட்டு வரும்போது எந்த ரூட்டு ரொம்ப பக்கமாக இருக்குதுன்னு பார்ப்பாரு. அதாவது ஒரு ஊரில் இருந்து ஷார்ட் ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதாவது ஷார்ட் ரூட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஊருக்குள்ளே சுற்றி வந்துகிட்டே இருப்பார். வெளியில் போகிறதுக்கு ஷார்ட் ஆட்டு ஒரு ரூட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளேயும் போகிறாரு. அதாவது மதுரையிலிருந்து திருமங்கலம் அப்படிங்கிற பகுதி, அதாவது திருமங்கலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாருங்க. அப்படி போகக்கூடிய அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 மணி 5:30 மணினா வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் அன்னைக்கு 4 மணிக்கு அவருடைய வண்டி ரிப்பேர் ஆகி வழியிலே நிற்குதுங்க. அதுவும் ஒரு அவுட்டர் ரோட்டில் நிற்குது. அப்படி அந்த அவுட்டர் ரோட்டில் பெரிய வண்டிகள் எதுவுமே வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் மோசமான ஏரியான்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஏரியா அந்த மாதிரி தெரியாது. ஏன்னா இவர் பகலில் போயிட்டு வந்துடுவார், நைட்டில் அந்த ஏரியா பக்கம் போகிறது கிடையாது. அதனால் பகலில் வண்டி இந்த மாதிரி ஆயிடுது. சாயங்காலம் 4 மணிக்கு இப்படி பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியக்கூடிய சில மெக்கானிக் ஷாப்புக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. அதில் சில மெக்கானிக்குகள் அந்த மாதிரி கால் அட்டன் கூட பண்ணலை. சிலவங்க எங்களுக்கு வேலை இருக்குது, வந்துவிட முடியாது, பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருந்தால் நீங்கள் பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு மொபைல் எடுத்துட்டு. ஆனா அந்த பக்கம் கால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சிலவங்க எடுத்த இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்றாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய நண்பர் சீலன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரும் இந்த மாதிரி காய்கறி கடை வியாபாரம் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு முதலாளிக்கு கீழே காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு கால் பண்றாரு. அவருக்கு கிட்டத்தட்ட சாயந்தரம் 6 மணிக்கு தாங்க வேலை முடியும், 6 மணிக்கு முன்னால் அவரால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவரும் சொல்றாரு. சரிப்பா நீ எங்க நிக்கிற எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 6 மணிக்கு பிறகு தாங்க அந்த நபர் அந்த ஒர்க் ஷாப் ஆட்களை தேடி போறாங்க. ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷெட்ல போய் ஒரு ஆளை கூட்டிட்டு கண்டிப்பா போகணும், அதாவது ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு போகணும், வண்டியை வந்து கிளியர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த நபரும் அந்த இடத்துல செயல்படுறாரு. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட மணி 8 ஆன பிறகும் இந்த நண்பரும் வரல, மெக்கானிக்கும் வரல. இவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஃபோன் அடிச்சா ஃபோனும் போக மாட்டேங்குது. அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. திடீர்னு ஒருக்கா லைன் கிடைக்குதுங்க. அப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 8:10 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 8:10க்கு அவர் கரெக்டாக கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன ஏரியா வேற, அவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய ஏரியா வேறங்க. அதாவது அந்த 2 வகையான ஒரு ஊர் தான், அதான் ஒரே மாதிரியான பேரமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த சீலன் அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஊர்ல போய் தேடிட்டு இருக்கிறாரு, இவர் சொன்ன லொக்கேஷனை தேடி. ஆனா அந்த இடத்துல அந்த வண்டியே காணலடா, நான் இங்கே தான்டா தேடிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் தெளிவாக கேட்குறாருங்க. இவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குது, அந்த டைமில் யூஸ் பண்ண தெரியாது இவருக்கு, சும்மா பேசுகிறதோட முடிச்சுக்கிட்டு வரான் மொபைலில், அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள் தான். அதனால இவர் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த லொக்கேஷன் கூட இவருக்கு போட தெரியாதுங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த கால் வருது. அப்போ தான் அட்டன் பண்ணி சொல்கிறாரு, டே நான் அங்கே இல்லைடா, இந்த ஊர் பக்கம் இருக்கிறேன், கிட்டத்தட்ட நீ 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் அந்த பக்கம் போயிருக்கிற, சீக்கிரம் இந்த பக்கம் வந்துடுடா, நான் ரொம்ப லேட் ஆயிடுது, நான் நிற்கக்கூடிய இடமே மோசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. அதாவது அந்த ரோட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட கிடையாது. ஆள் அரவம் அற்று இருக்கக்கூடிய அந்த ஏரியாங்க. என்ன அப்படின்னா, ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இந்த ரோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் வண்டிகளே வரல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் நிறைய பேர் அங்கோடியும் இங்கோடியும் வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த ஏரியாவுக்கு வண்டிகளே வரலைங்க, ஒரு நபர் நடந்து கூட வரலைங்க. அந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த ரோடு தாங்க. ஆனால் நல்ல இருட்டு உள்ள ரோடு தான். ஆனால் அன்னைக்கு நல்லா நிலா வெளிச்சங்க, அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நிலா வெளிச்சத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வண்டியுடைய டேஞ்சர் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹெட்லைட்டில் வந்து ஒரு சின்ன பல்ப் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுட்டு பின்னால் இருக்கக்கூடிய அந்த லைட்டுகளை ஆன் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இவர் அந்த குட்டி யானைக்குள்ளாடி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதாவது குட்டியான டிம்போ தான் வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கவே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் வந்துருவான்னு சொல்லிட்டு தாங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. இதில் தன்னுடைய மனைவிக்கும் கால் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவங்களுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, மொபைல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு இல்லையா, அவருக்கும் கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா, சரிப்பா அவன் சீலன் வர்றான் இல்லையா, அதனால நீ தைரியமாக இரு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 9 இருக்குதுங்க. அந்த நேரத்துக்கு ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் எதிர்த்தாப்புல நடந்து வர்றாங்க. அவங்க இந்த டார்ச் லைட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கம்பு குச்சியில் பந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துணியை கட்டி பந்தம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பந்தத்தில் நெருப்பு வச்சுட்டு அந்த நெருப்பை பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதை இவர் பார்க்குறாரு. நிலா வெளிச்சம் நன்றாக தான் இருக்குது. ஆனாலும் இவங்க அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நபர்கள் 2 பேரும், அதாவது ஒரு தாத்தாவும் ஒரு வயசான பாட்டியும் தான் வர்றாங்க. அந்த பாட்டி கொஞ்சம் கூணு விழுந்துருக்குது, பின்னால் வரக்கூடிய தாத்தாவுக்கு லைட்டாக கூணு விழுந்து தான் இருக்குது. அப்படி மெல்ல மெல்ல நடந்து வர்றாங்க. அப்படி வந்தவங்க கரெக்டாக இவங்க வண்டிக்கிட்ட வந்து நின்றுறாங்க. நின்றுட்டு, என்னப்பா இந்த இடத்துல வண்டியை விட்டுருக்குற, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தா தாங்க கேட்குறாரு. உடனே இவர் வெளியே இறங்கி வந்து பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன், என்னுடைய நண்பன் வந்துகிட்டு இருக்கிறான், அவன் வந்த உடனே வண்டியை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல அந்த தாத்தா ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ரோட்டை நிற்கக்கூடாது தம்பி, இந்த இடத்துக்கு, அதாவது இந்த ரோடு இருக்குல்லையா, அது புதுசாக போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோட்டை வந்து 6 மணிக்கு மேலே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இளவட்ட பசங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் எதுக்குப்பா இதில் நிற்கிற, நாங்கள் வேணா கொஞ்சம் துணைக்கு நிற்கட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க. இல்லை ஐயா, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கையில் வேற நெருப்பு வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள், ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் எப்படியாவது நான் பார்த்துக்கிட்டு போயிடுறேன், அதாவது அவங்க வந்தாலும் பார்த்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கையில் வந்து 2-3 பந்தங்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது எரியாமல் இருக்கக்கூடிய பந்தங்களும் ஒரு 2 இருக்குது. அதை ஒரு கூடையில் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த பந்தத்தில் ஒன்றை எடுத்து கையில் கொடுக்குறாரு. அது நெருப்பை மூட்டி ஒரு சைடில் குத்தி வைப்பா, அந்த இடத்துல இருக்கட்டும், நெருப்பு எரியட்டும், இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நெருப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த நெருப்பு பந்தத்தையும் ரெடி பண்ணி கையில் கொடுத்துக்கிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணுறாரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. என்ன அப்படின்னா, கால் போகவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க நிற்கக்கூடிய ஏரியா
ஏரியா இந்த டவர் இல்லாத ஒரு ஏரியான்னு சொல்லலாங்க. அதனால ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிடுறாரு. என்ன அப்படின்னா, நண்பனுக்கு கால் பண்ணால் போக மாட்டேங்குது, மனைவிக்கு கால் பண்ணால் போக மாட்டேங்குது, அண்ணனுக்கு கால் பண்ணால் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 9:30 ஆகிடுதுங்க. அதாவது 9:30 மணி ஆகுது. அந்த நேரத்துக்கு தாங்க இவருக்கு அந்த இடத்துல ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடைபெறுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவருடைய குடம் இருக்கு இல்லையா, அதாவது நிறைய குடம் வச்சிருக்கிறார் இல்லையா, அதில் ஒரு குடத்தில் டமார்னு ஒரு சத்தங்க. அந்த சத்தம் கேட்டோன்னே இவர் பட்டார்னு கீழே இறங்குறாரு. இறங்கி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு குடத்தை வந்து சைடில் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த குடத்தை வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருக்குங்க. யாரோ கல்லை தூக்கி வீசி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. டக்குன்னு அந்த குடத்தை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு 1.5 இன்ச்சு சல்லி ஒன்று இருக்குதுங்க. இந்த 1.5 இன்ச்சு சல்லி அவர் எடுத்து பார்க்குறாரு. எவன்டா இது என் வண்டிக்கு மேலே கல்லை தூக்கி வீசினது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 வார்த்தை கெட்ட வார்த்தையாக பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கெட்ட வார்த்தை பேசின அடுத்த செகண்ட் அடுத்தது ஒரு கல் வந்து டமார்னு கேட்குதுங்க. ஒரு அலுமினிய பானை, அது ஒரு பெரிய பானைங்க. அந்த பானையில் போட்டு அந்த பானையிலே ஓட்டை விழுந்துருது. ஐயோ இது பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திரும்பி பார்க்குறாரு. அங்கங்கே அந்த கையில் இருக்கக்கூடிய மொபைல் டார்ச் தான் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் கையில் வேற லைட் எதுவுமே இல்லை. வண்டியில் இருக்கக்கூடிய டேஞ்சர் லைட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாருமே இருக்கிறது மாதிரியே தெரியுறீங்க. ஆனால் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு சைடில் நெருப்பு வச்சுட்டு போனாங்க இல்லையா அந்த தாத்தா, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவர் வண்டி பக்கத்தில் நின்றுட்டே இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு சத்தம் டமார்னு கேட்குதுங்க. அந்த இடமே குலுங்குற மாதிரி அந்த சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு குடம் வந்து 2 பீஸா உடைஞ்சிருதுங்க. இவருக்கு கோபம் தாங்க முடியல. நம்மளுடைய அதாவது உழைப்பை வந்து யாரோ உடைக்கிறாங்க, நாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வெப்ராளத்தில் மறுபடியும் கெட்ட வார்த்தையே பேச ஆரம்பிச்சிடுறாருங்க நம்மளுடைய மாரியப்பன் பேச ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல என்னன்னா, பட்டார்னு கல் அங்கே இங்கேமா இருந்து வருது. அதாவது ஒரே இடத்துல இருந்து கல் வந்துன்னா ஒரு சைடு தானே டேமேஜ் ஆகும். இது சுற்றி கல் வருதுங்க. கடைசி அவருடைய அந்த குட்டியானையுடைய அந்த ஃப்ரெண்டு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கல் வந்து உளுந்து அந்த ஃப்ரெண்டு கண்ணாடியே உடஞ்சிருதுங்க. இவருக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. ஏதோ பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க அவர் யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரோ அவ்வளோ தூரத்துக்கு கல் வந்துக்கிட்டே இருக்குங்க. அங்கங்கேயா இருந்து வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவருடைய உடம்புல எங்கேயுமே அடிப்படலைங்க. அந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளியே போய் நிற்கிறாரு. ஏன்னா கல் நம்ம மேலே பற்றக்கூடாது, எவனாவது எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது, நம்ம மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாருங்க. ஆனால் இவர் கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்ட் அப்படியே கம்மியாயிருது. அதாவது கல் எறிகிறது கம்மியாயிருது. ஒவ்வொரு கல்லாட்டு வந்து விழுந்துகிட்டே இருக்குங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இவரால் புரிஞ்சுக்கிடவே முடியல. அந்த இடத்துல வெக்ஸாகி போய் நின்றுட்டுருக்கிறாரு. தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணாலும் கால் போக மாட்டேங்குது. ஃபோன் வந்து யாருக்கு அடித்தாலும் கால் போகலை. அவர் அந்த அளவுக்கு அவர் டென்ஷன் ஆகுறாருங்க. என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த நடு ரோட்டில் அப்படியே கண்ணை முழிச்சவாறு நின்றுட்டே இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க நிற்கக்கூடிய அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து கருவேல மரங்கள் தான் இருந்துட்டு இருக்குது. அந்த அதாவது ஒரு பெரிய காடு, அப்படி மரக்காடு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அதாவது இந்த ஏர் விடுவாங்க இல்லையா, நம்ம அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து ஏர் வந்து ஆன்ட்டு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அந்த காட்டுக்குள்ளே இருந்து வருதுங்க. இந்த சத்தத்தை கேட்க அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ இவரை பிடிச்சி விழுந்ததுக்கு வந்த மாதிரியான ஒரு சத்தங்க. அந்த சத்தம் இவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுடைய அழுகை குரல் சத்தமும் சேர்ந்தாப்புல கேட்குதுங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அந்த ரோட்டில் வந்து, அதாவது நிலா வெளிச்சம் நன்றாகவே தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நிலா வெளிச்சத்தில் திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணி கருப்பு கலர்ல ஒரு உருவம் இந்த பக்கத்துல அந்த பக்கம் சரட்டுன்னு போறதா அவர் பார்க்கறாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் போன உருவம் அப்படியே பின்பக்கத்துல இவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகுதுங்க. அரண்டு போயிடுறாரு. அதாவது அந்த இடமே இருட்டா இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். என்ன அப்படின்னா, நிலா வெளிச்சம் இருந்தாலும் அந்த மரம் இருக்கக்கூடிய இடம்லாம் பயங்கர இருட்டா தாங்க இருக்குது. இவருக்கு பயம் உச்சத்துக்கு ஏறுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போன் எடுத்து உடனே கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலும் அட்டன் ஆகல. இந்த நபர் வரவும் இல்லை. மணி கிட்டத்தட்ட 10 ஆகுது. வண்டியை நொறுக்கிருச்சு. அதாவது கல் அந்த இதெல்லாம் வந்து விழுந்து வண்டியுடைய கண்ணாடிலாம் உடஞ்சி இவர் கடைசி அழக்கூடிய கண்டிஷனுக்கு போயிடுறாரு. அம்மா மாரியம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இவருடைய குலதெய்வம் மாரியம்மன் தான். அப்படி அந்த மாரியம்மனை மனசார வேண்டுறாருங்க. ஆனாலும் அந்த இடத்துல இந்த மாதிரியான அமானுஷ்யம் நடந்துகிட்டே இருக்குங்க. அங்கிருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன் அப்படின்னா, அவருடைய மொத்த உழைப்பும் அந்த வண்டியும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் தான். இதை விட்டுட்டு போனால் வேற யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த இடத்துல உருகி தன்னுடைய
அந்த மாரியம்மனை வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனாலும் அந்த இடத்துல இந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவரை சுற்றி சுற்றி யாரோ வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய உள் மனசுக்குள்ளாடி ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிருந்து விட்டுட்டு போக முடியாது இல்லையா, சொந்த உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் போயிடும். அதனால ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால அந்த இடத்துலயே அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. அந்த நெருப்பு பந்தத்தை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட தூரத்தில் ஒரு வண்டி வரக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் சொல்லுவோம் இல்லையா, ஹெட்லைட் வெளிச்சம் தெரியுதுங்க. அந்த வண்டியை பார்க்குறாரு. அந்த வண்டி அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே சரட்டுன்னு வருது. அந்த வண்டி வர வர என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தங்கள்லாம் கொஞ்சம் அமைஞ்சிருது. அந்த லைட் வெளிச்சம் கரெக்டாக வந்து திரும்பி இந்த குட்டியானை கிட்ட வந்துடுதுங்க. அங்கே வரும்போது இவர் தீப்பந்தத்தோட ரொம்ப அழுகையோட உட்கார்ந்துருக்கிறாரு. வந்து இறங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலன் மற்றும் மெக்கானிக்கல் தாங்க. என்னடா இது வண்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற, இது என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நண்பர் தாங்க கேட்குறாரு. அதாவது சீலன் கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளாடி நான் மாட்டிக்கிட்டேன்டா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்கிறாருங்க. ஆனால் இந்த இடத்த பற்றி அங்கே வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எதுவுமே தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கலுக்கு தெரியுங்க. ஏன் அப்படின்னா மெக்கானிக்கலுடைய அந்த ஊரே வந்து இதுக்கு அடுத்தாப்புல தான் இருக்குது. அவருக்கு இந்த ரோடை பற்றி தெரியுங்க. நீங்கள் இங்கேயா வண்டியை கொண்டு விட்டுருக்கீங்க, என்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாங்க. சீக்கிரம் வண்டிங்கிறது கிளப்பணுங்கிறது, உடனே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு அந்த மெக்கானிக். சரி எப்படியாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து பார்க்குறாங்க. பார்த்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இவங்க அந்த வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அதில் என்னெல்லாமோ போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வண்டியை எடுத்துகிட்டே போக முடியாது, ஏதாவது ஒரு வண்டியை வந்து கொண்டு வந்து கட்டி இழுத்துட்டு தான் போகணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டு தான் பார்க்கணும், இன்ஜினில் வேலை அப்படிங்கிறது மாதிரி அந்த மெக்கானிக்கல் சொல்கிறாருங்க. இவருக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. என்ன ஒரு சின்ன ஒரு சவுண்டை தான் கேட்டுச்சு, அப்படி வண்டி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த நபர் இதான் சொல்கிறாரு, சரி இப்போ எப்படியாவது ஒரு வண்டியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேருக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அவங்க நிற்கக்கூடிய இடத்துல ஒழுங்காக டவர் கிடைக்கலைங்க. சரி டவர் கிடைக்கக்கூடிய பக்கமாக போய் கால் பண்ணி யாரையாவது வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மெக்கானிக்கல் தாங்க அங்கங்கேயே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. மெக்கானிக்கல் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்கள விட்டு ஒரு 50-100 அடி தள்ளி போயிடுறாருங்க. அப்படி தள்ளி போனவரை திடீர்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படி டப்புன்னு வந்து அடித்து அந்த உடை மரம் அந்த முள்காடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள தூக்கி அப்படி வீசிட்டு போயிடுது. அவர் விழுந்து அடிச்சு ஐயோ அம்மா அப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. இவங்க 2 பேரும் நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு அங்கனிக்கு ஓடி போய் பார்க்கும்போது உடம்பெல்லாம் முள்ளு குத்தி பயங்கரமாக ரத்தங்கள் சொட்ட சொட்ட அவர் அப்படி எந்திரிச்சு நிற்கிறாரு. அவரை பைய மேலே கொண்டு வர்றாங்க. என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி யாரோ என்ன பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், நம்ம இங்கே நிற்கவே கூடாது, முதல்ல நம்ம இதை விட்டுட்டு எங்கேயாவது அதாவது இந்த மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மெக்கானிக்கல் சொல்கிறாரு. ஆனால் இங்கே வண்டியோட இந்த மாதிரி குடம் சாதனம் எல்லாம் இருக்குது, இதை நான் எப்படி விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாரு. ஏன்னா ஃப்ரெண்டில் கண்ணாடி வேற உடஞ்சிருச்சு, எவனாவது வண்டியை தூக்கிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அப்போ தான் அந்த மெக்கானிக்கல் சொல்கிறாரு, வண்டியை எவனாலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதனால் வண்டியை யாரும் தூக்க முடியாது, நம்ம ஒரு குட்டியானையை கூட்டிகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நம்ம ஒன்று பண்ணுவோம், இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம், இது இடம் ரொம்பவே மோசமான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மெக்கானிக்கல் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து இவங்க 3 பேரும் ஒரே பைக்கில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக, அதாவது என்னென்னா அந்த ரோடு கொஞ்சம் வளவாக தான் இருக்கும், ஆனால் அங்கேருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரியுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்டு பக்கமாக இவங்களும் போய் நின்றுறாங்க. நின்றுக்கிட்டு அங்கே இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாரு, மனைவிக்கு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாரு. சரி சீக்கிரம் யாராவது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய மாரியப்பனுடைய அண்ணன் மற்றும் அவங்க அப்பா, அவர் வந்து இந்த 4 வீல் வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மோட்டார் பைக்கில் இந்த ஊனமுற்றோர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு தான் வச்சுருக்கிறாரு. அந்த பைக்கில் தாங்க அவங்க அப்பாவும் அண்ணனும் வந்து சேர்றாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. வந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, வண்டி தவிடு பொடியாக இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் எடுத்து சொல்கிறாருங்க. அங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே. சரி நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், காலையில் ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி வண்டியை எடுத்துகிட்டு போகலாம், அது வரைக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மெயின் ரோட்லேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த நண்பர் சீலன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சீலன் மற்றும் மெக்கானிக் அவங்க 2 பேருமே கண்டிப்பாக அங்கேருந்து போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவருக்கு அங்கங்கே ரத்தங்கள், அந்த முள்ளு குத்தி அங்கங்கே ரத்தம் வந்திருக்குது. அது இல்லாமல் அந்த வேகத்தில் பிடிச்சி தள்ளிச்சு இல்லையா, அந்த இடம் அவருக்கு பயங்கரமாக வலிக்குது. அந்த மெக்கானிக்கு அவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து சீலன் மற்றும் மெக்கானிக் கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல, அதாவது அந்த மெயின் ரோட்ல வந்து நம்மளுடைய மாரியப்பன், அவருடைய அண்ணன் முத்து, அவங்க அப்பாவும் அங்க இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் இருந்தாங்க. வண்டியை தூரத்துல இருந்தே கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மெயின் ரோட்ல நிறைய வண்டிகள் போகுது வருது எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அந்த வழிக்கு தாங்க என்ன நடக்குது அப்படின்னா
போலீஸுக்காரங்க நைட்டு நேரத்தில் ரோந்து பணிக்கு இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வர்றாங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட இப்படி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வண்டி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, காலையில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, அப்படி என்னடா பேய் பிசாசுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறீங்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஒரு வண்டி வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்களுக்கு ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சரி எங்களுடைய அந்த ஜீப்பு, அவங்க ஜீப்பில் தான் ரோந்து வந்துட்டு இருக்காங்க, எங்களுடைய வண்டியில் கட்டி இழுத்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு அவங்க போலீஸ்காரங்க தாங்க நேராக அங்கே கொண்டு விடுறாங்க. அங்கே கொண்டு விட்ட உடனே ஒரு சம்பவத்தை அவங்க நோட் பண்ணுறாங்க. வண்டி நொறுங்கி இருக்குது, அந்த பாத்திர பண்டம் எல்லாம் கல் ஏறிப்பட்டு கீழே நிறைய ஜல்லிக்கற்கள் கிடக்குதுங்க. இதை எல்லாத்தையுமே அங்கே போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்க சொன்னது அதாவது பொய் கிடையாது, அது உண்மையான விஷயம்தான், இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. சரிப்பா நீ ஒன்று பண்ணு, என்னுடைய வண்டியில் கயர் இருக்குது, அதை போட்டு கட்டி நம்ம வண்டி மெயின் ரோட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவோம், எந்த மெக்கானிக் செட்டில் நீங்கள் விட சொல்கிறீங்களோ அங்கே நான் விட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க சொல்லவே அதன் பிறகு இவங்க அந்த இடத்துல அதெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு கரெக்டாக அங்கேருந்து வண்டியும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. கரெக்டாக ஒரு மெக்கானிக் செட்டில் கொண்டு வண்டியும் விட்டுடுறாங்க. ஆனால் இதில் என்ன சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்ஸாட்டு அடி வாங்கி ஒரு மெக்கானிக்கல் கீழே விழுந்தார் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாருங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த அடிப்பட்ட இடம் வந்து பயங்கரமான எரிச்சலும் காந்தலும் கொடுத்துருக்குது. அப்படி எரிச்சல் வந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அடையாளம் வந்து அந்த முதுகில் அப்படியே இருந்திருக்குது. அவரை எந்த இடத்துல அடித்து தள்ளி விட்டுச்சோ அந்த அடையாளம் அப்படியே இருந்திருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அந்த மெக்கானிக்கை ஒன்று எட்டி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சீலன் சொல்லி தாங்க, அதாவது நண்பர் சொல்லி தான் இந்த விஷயம் அவருக்கு தெரியும் நம்மளுடைய மாரியப்பனுக்கு, அவரும் போய் எட்டி பார்க்க போகிறாரு. அங்க போகும்போது அந்த நபருக்கு வந்து முதுகுல மருந்தெல்லாம் வச்சுட்டு அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. போங்க ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. அவரும் வந்துட்டாரு. அவருடைய மெக்கானிக்கல் ஷெட்ல தாங்க இந்த வண்டியை கொண்டு விட்டுருக்குறாங்க. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு கூட சேர்ந்தாங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதாவது மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடுறாங்க. முதுக காட்டுறாராம். காட்டும்போது 5 அந்த உள்ளங்கை 5 விரல் அப்படியே பதிஞ்சு போய் கரிஞ்சு போயிருக்குங்க. அதாவது நெருப்பு மாதிரி கரிஞ்சு போயிருக்குது. இதையெல்லாம் காட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இனிமேல் அந்த ஏரியா பக்கம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மெக்கானிக்கலே சொல்லியிருக்கிறாரு. சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியை அழகாக எடுத்து ஓட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு நம்மளுடைய மாரியப்பன். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியப்பனுக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சுதுங்க. அதாவது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த குடம் கொஞ்சம் நாசம் ஆயிடுச்சு. வண்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் செலவு பண்ணி தாங்க வண்டியை ரெடி பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு நிறைய பொருட்கள் சேதமடைஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 நாட்கள் அப்படியே ஓடி போயிருச்சு. ஆனால் அதன் பிறகு இவருக்கு அந்த வண்டிக்குள்ளே ஏறினாலே வியாபாரமே இருக்காதுங்க. வியாபாரத்துக்கு போவார், ஆனால் யாருமே இப்போ சாணம் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஏற்கனவே இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கக்கூடியவங்க வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துவிடுவாங்க, காசு கொடுக்கறது கிடையாது. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் நன்றாக பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் திடீர்னு தொழில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்துது. இந்த சரிவிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, வண்டிக்கு டீசல் போடுறதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு அவருக்கு ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. சரி கோவில் குளத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, நிறைய கோவில்களுக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி எங்கே போனாலுமே இந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வரல. மேலும் மேலும் அடி வாங்கிட்டே இருக்கிறாருங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு அந்த தொழில் நடத்தவே முடியல. சரி நம்ம இந்த தொழிலிருந்து வெளியே போயிடுவோம், வேற ஏதாவது தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த குடம் வண்டி எல்லாத்தையுமே ஒதுக்கிடுறாரு. வேண்டாம் நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு அடுத்தது இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த குடம்லாம் இல்லாமலே போய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, 50 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல 20 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்து கடைசி எனக்கு இதே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த தொழிலை விட்டே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, வேற தொழில் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அடுத்ததாக கையில் எடுக்கக்கூடிய தொழில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மளிகை கடை தாங்க எடுக்கிறாரு. சரி நம்ம ஊருக்குள்ள ஒரு கடை ஃப்ரீயாக இருக்குது, அந்த கடையில் வந்து மளிகை ஜாமானம் போட்டு நம்ம வியாபாரம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்து வியாபாரம் வந்து ஒரு அளவில் அழகாக போயிட்டே இருந்திருக்குங்க. அதன் பிறகு இவருக்கு கடையில் யாருமே சாதனங்கள் பெரிய அளவில் வாங்குறது கிடையாது. இது வேற அவருக்கு ஒரு பெரிய ஒரு அடி ஆகுது. என்னடா இது கடை போட்டால் கடையும் ஓடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கடைசி நேரத்தில் ஒன்று பண்ணுறாருங்க.
என்ன அப்படின்னா என்ன தேடி வர்றாரு எப்போ 2018. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு இதை கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய நண்பனுடைய கடை வந்து இந்த மாதிரி வியாபாரமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்லலாம் கிடையாதுங்க, அவர் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் தான், அந்த கொத்த வேலைகள்லாம் போகும் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கம்பெனியான ஒரு நபர் தான், அவருக்கு நான் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறேன். அதனால அவர் என்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாருங்க நாகர்கோவிலுக்கு. அதே மாதிரி நானும் அவரை பார்க்குறேன். அப்படி பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல மாட்டினீங்க இல்லையா, அது எதனால எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு அந்த வண்டியோட அவர் ஒரு இடத்துல மாட்டினாரு தெரியுமா, அந்த இடத்துல இருக்கிறது கல்லெறி முனி அப்படிங்கிற ஒரு முனி தாங்க அங்கே இருந்துட்டு இருக்குது. அந்த முனி என்ன பண்ணும் அப்படின்னா கல்லை தாங்க எடுத்து வீசும். அதாவது அதுக்கு குறுக்கால யாரும் போகக்கூடாது, அந்த முனி வெளியே இறங்கக்கூடிய டைமில் யாரும் அங்கே நிற்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வண்டி அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனதுனால இவர் அந்த இடத்த விட்டு அங்கே எங்கேயும் போகலை. அப்படி போகிறதுக்காக தாங்க அந்த கல்லெல்லாம் புறக்கி வீசி இருக்குது. ஆனால் இவர் பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் பேசி அந்த முனியை திட்டினாரு. ஆனால் அவர் முனின்னு திட்டலை, யாரோ ஏதோ நபர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சி அவர் திட்டினாரு. ஆனால் அந்த முனிக்கு கடும் கோபம் ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா என்னையே இவன் திட்டுறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவரை தாக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இவரை தாக்கல, இவருக்கு மாரியம்மனுடைய துணை இருந்ததுனால இவருடைய உடம்புல எந்த அடியும் படலைங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து வந்தார் இல்லையா, அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கு அவருக்கு அடிபட்டது பார்த்தீங்களா, அவருக்கு எந்த தெய்வப்படியும் இல்லாததுனால முனி அவரை தாங்க முதல்ல ஒரு அடி அடிச்சிருக்குது. ஆனால் அடித்ததும் அவர் இறக்க வேண்டியது, ஆனால் அவருடைய என்ன நம்பிக்கையில இருந்தார் அப்படின்னு தெரியல, ஆனாலும் அவர் காப்பாற்றப்பட்டாரு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவனை விடவே கூடாது, ஏன்னா இவர் நிறைய திட்டாரு, நிறைய கெட்ட வார்த்தை பேசி திட்டாரு, இவனை ஜென்மத்துக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முனி அந்த வண்டியிலே பயணப்பட்டு இவருக்கு கூடவே வர ஆரம்பிச்சிருதுங்க. இவர் வண்டியை வித்துட்டாரு, எல்லாம் வித்துட்டாரு, எல்லாமே நஷ்டம், எல்லாத்தையும் நஷ்டத்திலே கொடுத்துட்டாரு. மறுபடியும் இந்த கடையை போட்டு 1 மாதம் அழகா போயிருக்கு. அதுக்கு பிறகு மொத்தத்தில் எல்லாமே நஷ்டம் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி அந்த இடத்துல நான் தாங்க இந்த இதை விளக்குறேன். அதாவது நீங்க பேசின அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து அந்த முனியை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதனால தான் அது இந்த தூரம் உங்களை பழி வாங்கிறதுக்காக கூடவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன். சரி, இதுக்கான விஷயத்த நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் கூட 4 சிஷ்யன்கள் இருந்தாங்க, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தாங்க நாங்கள் போயிருந்தேன். அதே மாதிரி அவருக்கு செய்ய வேண்டிய சில பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணி அவருக்கு எந்திரங்கள் எழுதப்பட்டு 48 நாள், அதாவது 1 மண்டல பூஜையில் வச்சு அவருக்கு எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களில் நம்மளுடைய வண்டியோ நம்மளோ மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட இருந்து ஒரு கல் வருது அப்படிங்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. யாராவது மனுஷன் தான் எறிகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லைங்க. சில சமயங்களில் இந்த மாதிரியான சாமிகள்லாம் இருக்குது. அதாவது சாமின்னு சொல்லலாம், முனின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லறி மாடன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி இருக்குதுங்க. அது எங்கள் ஊருக்குள்ளாடியும் இருக்குது. அதுக்கிட்ட நானும் ஏறி வாங்கியிருக்கிறேன் சின்ன வயசில். அதே மாதிரி இந்த கல் எறியக்கூடிய முனிகளும் இருக்குதுங்க. அவங்களுடைய டைம்ல யாராவது குறுக்கால வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணும் அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நான் அவருக்கு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் இப்போ நல்ல சந்தோஷமான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த இதனால தான், அதாவது அவர் இப்போ வந்து நம்மளுடைய சேனலை பார்த்த பிறகு நீங்கள் தானே எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, எப்படிப்பட்ட சம்பவம் எனக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த விஷயத்தை எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலில் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட, அதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான், என்னுடைய தம்பியான மணி அப்படிங்கிறவர் என்னுடைய வரலாற்று சம்பவங்கள், அதாவது நான் எவ்வளவு மாந்திரிக வேலைகள் பார்த்துருக்கிறேன், என்னை பற்றின டீட்டெயிலை வந்து நான் இது வரைக்கும் பெருசாக சொன்னது கிடையாது. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்லுவேனே தவிர பெருசாக நான் சொன்னது கிடையாது. என் கிட்ட இருந்து என்னுடைய அனுபவத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டாரு. மணி த பிளாக் அப்படிங்கிற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அந்த சேனலை வந்து நான் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன், கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் என்னுடைய சம்பவங்கள், என் கூட இருந்து அனுபவப்பட்ட அந்த சம்பவங்களை அவர் ஒரு வீடியோவாக பண்ணி அவருடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. சரிப்பா, பார்த்து எடுத்து பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த மாதிரி கரெக்டாக சொல்லு, எதையும் தேவையில்லாமல் சொல்லி விட்டுறாத அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயங்களும் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அவனும் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறான். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாட்டு கண்டிப்பாக அவனுடைய சேனலில், அதாவது மணி த பிளாக் அந்த சேனலில் வந்து கண்டிப்பாக வீடியோ வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த மணி த பிளாக் சேனலை வந்து தயவு செய்து என்னுடைய நண்பர்களான நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா
என்னை பற்றின நிறைய விஷயங்களை உங்களுக்கு அதில் கண்டிப்பாக அந்த பையனால் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்லுவான். ஏன் அப்படின்னா நான் வந்து உள்ளே போய் பார்க்குறது ஒரு தினசாக இருக்கும், அவங்க வெளியே இருந்து என்ன பார்க்குறது ஒரு தினசாக இருக்கும். அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த மணி இந்த பிளாக் சேனலை. சரி, அதாவது என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தை நமக்கு இப்படி தாங்க சொல்ல சொல்லி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை சொன்ன நம்மளுடைய மாரியப்பனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த கதையுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதாவது மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சேனலை புதுசாக வரக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து நம்மளுடைய சேனல், அதாவது புதிய அமானுஷ கதைகள் மற்றும் நாக அமானுஷம் சேனலை வந்து 2 சேனல் இருக்கு, 2 சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நிறைய சம்பவங்கள் தொடுத்து வரப்போகுது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.